புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், கிரண்பேடிக்கு எதிராக மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்னென்ன விவரங்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள்? அதாவது மும்தாஜ், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியுடைய பரிந்துரையின் பேரில் கடந்த 2ஆம் தேதி சமூக வலைதளங்களை அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது, மேலும் அரசினுடைய உத்தரவுகள் நடவடிக்கைகளை அதில் பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர் ஒரு பரிந்துரை செய்திருந்தார். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் கீழ் அந்த பரிந்துரையை தலைமைச் செயலாளருக்கு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் ஒரு உத்தரவை அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் வெளியிட்டிருந்தார். அரசு அதிகாரிகள் யாரும் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட எந்த சமூக வலைதளங்களிலும் அரசு அதிகாரிகள் தங்களுடைய அரசு தொடர்பான எந்த தகவல்களையும் பதிவிடக்கூடாது, மேலும் அவ்வாறு பதிவிடும் பட்சத்திலே தலைமைச் செயலாளரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவுக்கு நேற்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடை விதித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் முதல்வருடைய உத்தரவுக்கு நான் தடையிடுகிறேன் என்று அந்த ட்விட்டர் பதிவில் அவர் நேற்று பதிவிட்டிருந்தார். இந்த சம்பவமானது புதுச்சேரியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற சொல்லலாம். ஏனென்றால் இந்த ஆட்சி அமைவதற்கு முன்பே ஆளுநராக கிரண்பேடி பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றிலிருந்து தொடர்ந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் பல்வேறு நடவடிக்கைகளை இது போன்ற வாட்ஸ்அப், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமே அவர் பரிமாறிக் கொண்டிருந்தார். அனைத்து நடவடிக்கைகளும் எனக்கு அதன் மூலமே தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையிலே கூட்டுறவு பதிவாளர் சிவகுமார் என்பவர் அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் ஆபாச படம் அனுப்பியதாக ஒரு குற்றச்சாட்டில் அவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது அதிகாரிகள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த புதுச்சேரி அரசானது இந்த நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையிலே ஆளுநருடைய இந்த தடை உத்தரவு புதுச்சேரி அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையிலே இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அறையிலே ஆலோசனை செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் பேசும்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு குந்தகம் ஏற்படும் வகையில் செயல்படுகிறார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு களங்கம் ஏற்படும் வகையில் அவர் செயல்பட்டு வருகின்றார். மேலும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தன்னிச்சையாகவே முடிவெடுக்கின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது தன்னிச்சையாக எடுக்கின்றார் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அமைச்சரை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்படும் முடிவை தான் அவர் எடுக்கணும் என்று உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்ற ஒரு வழக்கிலே. ஆகவே உடனடியாக அவர் மீது உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை கொடுப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கடிதத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு தற்போது அனுப்ப இருக்கின்றார்கள். இதை குறித்து தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநருக்கு எதிராக தற்போது போர்க்கொடி தூக்கியிருப்பது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம் மும்தாஜ்.